திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. புளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆளிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். அருள்மிகு அங்கேற்கண்ணியம்மை உடனாய் உறும் சொக்கநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. குருவருளின் திருவருளின் திருவடிகளை வணங்கி நிற்கின்றேன். திருப்புகழி இன்னைக்கு பார்க்குறது 2ஆம் திருமுறையில் 29வது பதிகம் திருப்புகழி. முன்னிய கலை பொருளும் மூவுலகில் வாழ்வும் பண்ணிய ஒருத்தர் பழவூர் வினவின் ஞாலம் துன்னிமையோர்கள் துதி செய்து முன்வணங்கும் சென்னியர் விருப்பூறு திருப்புகழியாமே. திருச்சிற்றம்பலம். திருப்புகழிங்கிறது சீர்காழி பதியின் 12 பேர்களில் ஒன்று. இறைவன் திரு பிரம்மபுரீஸ்வரர், இறைவி அருள்மிகு திருநிலை நாயகி, தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம், தலவருஷம் பாரிஜாதம். திருப்புகழி திருஞான சம்பந்த பெருமானோட அவதாரத்தலம். திருஞான சம்பந்த பெருமான் 3 வயதில் தந்தையாரோட குளக்கரையில் நீராடச் சென்று அழுது அம்மையின் ஞானப்பால் உண்டு பவம் அதனை அந்த மாற்றும் மெய்ஞானம் பெற்று அம்மை அப்பரை சுட்டி காட்டிய சிறிய பெருந்தகை இந்த திருஞான சம்பந்த பெருமான் அவருடைய அவதாரத்தலம். இந்த தலம் திரு தருமை ஆதீனத்தின் அருளாட்சிக்கு உட்பட்டது. சூரபத்மனுக்கு பயந்து வானவர்கள் தேவர்கள் எல்லாம் அஞ்சி ஓடி அடைக்கலம் புகுந்த இடம். அதனால் புகழி. வானவர்கள் அடைக்கலமாக புகுந்ததுனால புகழின்னு பேர். வேறு அவங்களுக்கு வேறு புகழ் இடம் கிடையாது. அதனால் இங்கே இந்த புகழியில் சரணடைஞ்சிருக்காங்க. இந்த கருவறையில் லிங்க திருமேனி பிரம்மபுரீஸ்வரர், அதற்கு மேல் உள்ள அடுக்கில் தோணிபுரம். இந்த ஊழி காலத்தில் இந்த சீர்காழி பதி மட்டும் தோணியாக இருந்து பெருமானையும் அம்மையும் அப்பாவையும் தாங்குச்சான். அதனால் தோணிபுரம். அதுக்கு மேலே இருக்கிற நிலையில் சட்டைநாதர். ரணியனை கொன்று அந்த ரத்தத்தை குடித்த காரணத்தால் நரசிங்க பெருமான் அந்த அரக்கத்தன்மையை பெற்றதுனால அதை தடிந்து அந்த நரசிங்கரோட தோலை உரித்து சட்டையாக போர்த்தி கொண்டதால் சட்டைநாதர்னு சொல்லி இங்கே பெருமான் 3 நிலைகளில் நம்ம பார்க்கலாம். பதிகப்பொருள் பார்க்கலாம். 1வது பாடல். உயிர்களோட அறியாமை நீங்கி அறிவு விளக்கம் பெறுறதுக்காக பெருமான் கலை தத்துவத்திலேருந்து தனு கரண போனங்களை படைத்து கொடுக்குறார். அப்படிப்பட்ட அந்த பிரான் கலை தத்துவத்திலிருந்து தனுக்கரண போனங்களை படைத்து அந்த கலைப்பொருளில் பொருந்தி இருந்து உயிரை அனுபவிக்கவும் செய்கிறான். உயிருக்கு உலக வாழ்வு, மண்ணுலகம், விண்ணுலகம், பாதாள உலகம்னு அதிலெல்லாம் அந்த உயிர்கள் பிறந்து இறந்து அப்படி அதனுடைய வினை நீங்கினால பிறவியை அறுக்கும்படி செய்யும் அந்த பிரான். அந்த பிறவி அறுக்கணும்னா அந்த ஆன்மாக்கள் துதி செய்து வணங்கணும். அப்படி இருக்கக்கூடிய இந்த திருப்புகழி பெருமான் அவங்கள தன்னுடைய திருவடியில் சேர்த்து இன்பம் அனுபவிக்கும் வாழ்வை அமைத்து கொடுக்கும் பெருமான். அந்த பழம்பதி தான் இந்த திருப்புகழி அப்படிங்கிறார். உயிர்களோட அறிவு விளக்கத்துக்காக முதல்ல தனு கரண புவனங்களை படைத்து கொடுத்து அந்த தத்துவங்களில் உயிர் அனுபவிக்கிறதுக்காக பொருந்தி இருந்து அந்த உயிர் மண்ணுலகம் விண்ணுலகம்னு சொல்லி பிறவிகள் பிறந்து அனுபவித்ததை அதிலிருந்து அந்த பிறவி நீங்கும்படி செய்து மறுபடியும் அந்த உயிர்களை தன்னுடைய திருவடி கீழ் வைத்து இன்பம் அனுபவிக்கும்படி செய்யக்கூடிய பெருமான் இந்த திருப்புகழி பெருமான் அப்படின்னு சொல்கிறார். 2வது பாடல் வண்டுகள் சப்தம் எழுப்பி ஒலி எழுப்புமா. அப்படி இருக்கக்கூடிய அந்த கொன்றை மலர்கள், பிறை, கங்கை சூடி இதெல்லாம் அணிந்த பெருமான். அந்த உயிர்களோட வினை நீக்கத்திற்காக அந்த அனலை ஏந்தி அந்த வினைகள் அந்த அனல் வினையை சுடும் அப்படின்னு சொல்லுவாங்க. வினைகளை அந்த சுட்டு நீக்கிறது, வினை நீக்கத்திற்காக கையில் அனல் ஏந்தி இருக்கக்கூடிய பெருமான். எல்லாராலும் விரும்பப்படும் ஒப்பற்ற தலைவன். அவனுடைய பதி எதுனா இந்த திருப்புகழி பதி அப்படிங்கிறாங்க. அடுத்தது 3வது பாடல். பெருமானை போற்றி பாடும் அந்த பெருமானை போற்றி பாடுவதையே தன்னுடைய சிந்தையில் வைத்தவர்கள் ஒரு புறம், சிந்தையில் வைத்ததால் அன்போடு பாடக்கூடிய பக்தர்கள் ஒரு புறம், அன்பு உடைய அடியார்கள் அந்த இசையோடு பாடக்கூடிய அன்பு அடியார்கள் இருக்கக்கூடிய
ஒவ்வொரு புறமும் இருந்து பெருமானை வந்து போற்றி இசைத்து பாடுவார்களாம். சிந்தையில் வைத்தவர்கள் ஒரு புறம், அன்போடு நிற்கக்கூடியவர்கள் ஒரு புறம், இசையோடு பாடக்கூடியவர்கள் ஒரு புறம்னு இருந்து பெருமானை ஏற்றி இரவும் பகலும் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடியவர்கள். அப்படி அடியார்கள் இருக்கிறதுனால அங்கே வந்து திருவிழாக்கள் தொடர்ந்து நடைபெறும்படி இருக்கக்கூடிய இந்த புகழிப்பதி அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது 4வது பாடல். மாமிடர்னா அந்த கடும் நஞ்சை மிடற்றில் அடக்கிய பெருமான். மாநடம்னா ஊழிக்கால நடனம், அதை ஆடக்கூடிய இந்த தோணியப்பர். அம்மையோடு கலந்து உரையக்கூடிய பதி. ருத்ரர் முதலான தேவர்களோட கூடி பெருமான் இட்ட பணி செய்ய அவனுடைய ஏவல் வழி நிற்க காத்து இருப்பாங்களாம். அப்படி பெருமானோட சொல் கேட்டு நடக்கிறதுக்காக அந்த தேவர்கள் வந்து இங்கே வந்து இருந்து அவனை தொழும்படி இருக்கக்கூடிய பதி இந்த திருப்புகழியே அப்படிங்கிற 5வது பாடல். 6வகை சமயங்களாய் நின்று அருள் செய்பவன். சைவம் வந்து வழிபடு கடவுள் சிவம், வைணவம் வந்து வழிபடு கடவுள் வந்து விஷ்ணு, கௌமாரம் முருகன், காணபத்தியம் விநாயகர், சௌரம் சூரியன், சக்தம் சக்தி வழிபாடு. இந்த 6வகை சமயத்தாருக்கும் அவவர் பொருளாய் அவங்க எந்த கடவுளை வழிபடுறாங்களோ அந்த கடவுளாய் நின்று அவங்களுக்கு அவங்க அந்தந்த சமயத்தில் என்னென்ன பயன் சொல்லியிருக்கோ அதை கொடுக்கக்கூடிய பெருமான், அந்த வீடு பேராய் நின்ற பெருமான் இந்த புகழிப்பதியில் இருக்கக்கூடிய பெருமான் தான் அப்படிங்கிறார். 6வகை சமயமாகவும் நிற்கிறான், 6வகை சமயத்தில் வழிபடக்கூடிய பொருளாகவும் இருக்கிறான். அந்த பொருளை வழிபடுவதால் கிடைக்க முடிந்த பயனாகவும் இருக்கிறது இந்த புகழிப்பெருமான் தான் அப்படின்னு சொல்கிறார். 6வது பாடல். பார்க்கடலை வந்து மேருமலை மத்தா கொண்டு தேவர்கள் அமுதம் வேண்டி கடைய விளைந்தது நஞ்சு. அந்த உயிர்களை காக்கணும் பொருட்டு கருணையால் அதை மிடற்றில் வைத்த பிரான் இருக்கும் இடம் இந்த திருப்புகழிப்பதி அப்படிங்கிறது. 7வது பாடல். நல்குறவுனா வறுமை. நம்ம வாழக்கூடிய இந்த நில உலகத்தில் இன்பம் நலம் இதெல்லாம் நமக்கு தலைக்கணும்னா வறுமை நீங்கணும்னா நம்மளுடைய அந்த வினைகள் நீங்கணும். இன்ப துன்பங்களுக்கு காரணமாக இருப்பது நம்ம முன் செய் வினைகளை. அந்த வினை நீக்கத்திற்கு நம்ம வந்து பெருமானை அன்போடு பாடி அவன் புகழ் பாடி இசையோடு பாட அந்த பெருமான் வந்து நமக்கு வந்து திருவருள் செல்வம், அது வந்து நீங்காத செல்வம், அந்த நீங்காத செல்வத்தை வந்து நமக்கு பெருமான் கொடுப்பாரு அப்படிங்கிறாங்க. அந்த நம்மளுடைய அந்த இன்ப துன்ப வினைகள் நீங்கணும், வறுமை நீங்கணும் அப்படின்னா பெருமானை அன்போடு இசையோடு அவனுடைய புகழை பாட நமக்கு நீங்காத செல்வம் அப்படிங்கிற அந்த திருவடி பேரு கிடைக்கும், நம்ம இன்புற்று வாழலாம் அப்படிங்கிறாரு. அடுத்தது ராவணனோட வரலாறு. பெருமானின் புகழும் பெருமையும் எங்கும் பரவி இருக்குது. ஏன்னா அடியார்கள் வந்து அவனை இடைவிடாது அந்த திருப்புகழிப்பதியில் இருக்கக்கூடிய அடியார்கள் இடைவிடாது போற்றி நிற்பதால் அந்த பெருமானோட புகழும் பெருமையும் இந்த நில உலகில் எங்கும் பரவி இருக்கக்கூடியது. அப்படி பரவி இருக்கும் பெருமான் இந்த புகழிப்பெருமான் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது 9வது பாடல். கோடல்னா வெண்காந்தள், அந்த காந்தள் பூ, குன்பிறை, அரவம் அப்படின்னு வைத்து அருள் செய்யும் பெருமான். இருவர் தேட அழலாய் நின்றவன் உரையுமிடம் இந்த திருப்புகழியே அப்படிங்கிறார். 10வது பாடல். அந்த சமன் சாக்கியர் அவங்களோட மொழி குற்றமொழி, அதை கொள்ளாது இந்த ஐம்புலன் வென்றவர்கள். ஐம்புலன் வழி செல்லும் அறிவை, இந்த உலக வழியிலே செல்லக்கூடிய அந்த புலன் அறிவை அந்த பெருமானின் திருவடிகளையே உணர்ந்து நிற்குமாறு மாற்றி, உலக இச்சை வழி செல்லக்கூடிய இந்த 5 புலன்களை பெருமானின் திருவடிகளையே நினைந்து நிற்குமாறு மாற்றி இந்த திருமுறைகளை நம்ம அன்பால் பெருமான் திருவடிகளை நினைந்து திருமுறைகளை போற்றி நிற்க அந்த பெருமானின் அருளை பெறலாம் அப்படிங்கிறாங்க. அப்படி வந்து இந்த திருப்புகழில் உள்ள அடியார்கள் வந்து அந்த நீங்காத செல்வம் பெற்று ஆடவரும் பெண்டீர்களும் நிறைந்து இருக்கக்கூடியது இந்த திருப்புகழிப்பதி அப்படிங்கிறார். 11வது பாடல் வந்து செம்மையான தமிழ். அந்த செம்மையான தமிழால் பெருமானின் பெருமைகளை பரப்பிய திருஞான சம்பந்த பெருமான் திருப்புகழி பெருமானை பாடிய அந்தம் முதல் ஆகி நடுவாய் நின்ற பெருமான் அப்படிங்கிறார். அந்தம்னா முடிவை செய்பவன், சம்ஹாரத்தை செய்யக்கூடியவன். ஆதி ஆகினா முதலாகி தொடக்கம் தோற்றுவிப்பவன். நடுவாய் ஒரு கால எல்லை வரை காத்து நிற்கக்கூடிய நடுநிலை பொருளாய் நிற்பவன். இந்த உலகத்தை முடிவு செய்பவனும் அந்தத்தை செய்பவனும் அந்த செய்தக்கூடிய பெருமானே மறுபடியும் தோற்றுவிக்கக்கூடியவன். அப்படி தோற்றுவித்த இந்த உலகத்தை ஒரு கால எல்லை வரை காத்து நிற்கக்கூடிய பெருமான் இந்த புகழி பெருமான். அவனை வந்த வண்ணம் பாட நம்ம பெருமானை எந்த அளவு அன்பால உருகி மனதால நினைந்து போற்றி நிற்கின்றோமோ அந்த வண்ணம் அவன் நம்மை வானம் ஆளவும் வைப்பார் இந்த புகழி பெருமானார் அப்படின்னு சொல்றார். திருச்சிற்றம்பலம். அருள்மிகு திருநிலை நாயக உடனாய் உரையும் பிரம்மபுரீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு திருஞான சம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.